நம்ம நிலா குட்டிக்கு பிறந்த நாள் வருதுல்ல, நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல. என்ன வாங்கி கொடுக்கறதுமா? ஏதாவது gift வாங்கி கொடுப்போமா? ஆமாம்மா கையில, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நீயே கடைக்கு போய் ஒரு நல்ல கிஃப்டா பார்த்து வாங்கிடுறியா? சரிம்மா, நான் வாங்கிட்டு வரேன். அப்புறம் கூடவே ஒரு நல்ல பிராக்கும் வாங்கிடு. சரிம்மா. நண்டு எதுக்கு அங்க போய் எனக்கு அந்த பொம்மை வேணும் இந்த பொம்மை வேணும்னு அக்காவை தொல்லை பண்றதுக்கா? ஒண்ணும் வேண்டாம். வேண்டவே வேண்டம்மா. இவளை கூட்டிட்டு போனா இவ கடையவே கேப்பா. என்னால எல்லாம் சமாளிக்க முடியாது. அபிக்குட்டி வேணும்டா, அக்கா போயிட்டு வாங்கிட்டு வரட்டும். நீ வா, நான் உனக்கு முறுக்கு சுட்டு தரேன். முறுக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. அம்மாடி அமுதவள்ளி, வாம்மா, உன்னைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னக்கா என்னைய பார்த்துட்டு இருக்கியா? என்ன விஷயம்க்கா? ஐயோ அமுதவள்ளி, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா. என்னக்கா சொல்ற? ஆமாம்மா அமுதவள்ளி, என் முதலாளி அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க பையன் கதிர்வேலுக்கு உன்னைய பிடிச்சி போச்சான், உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாராம். அதனால உனக்கும் அந்த தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி பேசிட்டு போனாங்கம்மா. ஐயோ, என் முதலாளி அம்மா வந்து இப்படி சொல்லவும் என் காதை என்னாலேயே நம்ப முடியல. அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, எவ்வளோ பெரிய பணக்காரங்க. அந்த வீட்டுக்கு உன்னைய மருமகளாக கொண்டு போகணும்னு சொல்லையில எனக்கு தலகால் புரியலப்போ. உன்னைய நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு நினச்சேன். ஆனால் நாங்கள் காலம் ஃபுல்லாக சம்பாதிச்சாலும் உன்னைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியுமான்னு தெரியல. ஆனால் என் முதலாளி அம்மா வீட்டுக்கு மட்டும் நீ மருமகளாக போயிட்டேன்னா அப்புறம் நீ எங்கள் மகாராணி மாதிரி இருக்கலாம். நான் சொன்னா நீ தட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு அவங்க கிட்ட சொல்லிட்டம்மா. என்னம்மா, உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானே? என்னக்கா இப்படி கேட்குற? என்னைக்குமே உன் முடிவு தான்க்கா என் முடிவு. அதானே, சரி சரி. அப்புறமா அமுதா, அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் பெரிய பணக்காரங்க பார்த்தியா. நான் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவ. அதனால் என் தங்கச்சியை அவங்க பையனுக்கு கட்டி வைக்கிறோம்னு ஊரையெல்லாம் கூட்டி சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக இருக்கும்ல. அதனால் அவங்க கல்யாணத்தை பெருசாக நடத்த முடியாது, அவங்க வீட்டிலையே வச்சு பண்ணிக்குவோம்னு சொன்னாங்க. நானும் அதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டேம்மா. இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு. 2 நாளில் கல்யாணனதும் எனக்கும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க சொல்லும்போது என்னால் தட்ட முடியலம்மா. உனக்கும் இதில் சம்மதம் தானம்மா? உனக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்க்கா. சரி சரிம்மா, ஒன்றும் வருத்தப்படாத. நீ எங்கேயும் தூரமாக எங்கேயும் கல்யாணம் பண்ணி போக போகிறது இல்லையே. இதாக இருக்கு என் முதலாளி அம்மா வீடு. நினச்சா உன்னை வந்து பார்த்துக்குவேன், நீ நினச்சா அங்கே நான் முன்னால் வந்து நிற்பேன். சரியாம்மா? எதுக்கும் கவலைப்படாத, இனிமே நமக்கு நல்ல காலம்தான். அப்புறமா அமுதா, கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் படிக்க முடியாதுன்னு கவலைப்படாத. அதை கூட நான் உங்ககிட்ட சொன்னேன். அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ காலேஜுக்கு போய்க்கலாம், படிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களே உன்னைய மேலே இனி என்ன வேணாலும் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும் சொல்லு. ஐயோ, சந்தோஷத்தில் உன்னை வெளியவே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ள வா. கதிரு, அமுதவள்ளி வீட்டில் போய் பேசிட்டு வந்துட்டேன். இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன இப்ப சந்தோஷம் தானே? அம்மா, அமுதவள்ளி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டல்லம்மா? டேய், அதெல்லாம் பின்ன என்ன சம்மதம் இல்லாமையா இருக்கும்? இவ்வளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வர்றதுன்னா யார் தான் சம்மதிக்க மாட்டா? அதெல்லாம் எல்லாம் சம்மதம் தான். சம்மதிக்காமையா 2 நாள்ல கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணுவோம். அப்புறம்ப்பா கதிரு, என்னதான் வீட்லயே கல்யாணம் பண்றதுனாலும் 2 நாள்ல கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணணும் இல்லையா? அதனால நம்ம செல்வராஜ் கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு இருக்கான். நீ அது இதுன்னு கிடந்து அலைஞ்சுக்கிட்டு கிடக்காத. கல்யாண மாப்பிள்ள வீட்லயே இரு, அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். சரியா? சரிம்மா. எங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அமுதவள்ளி சம்மதிப்பாளோ மாட்டாளோன்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கையல் சொல்ற? ஆமா சீனியர், எனக்கே இந்த விஷயம் இன்னைக்கு தான் தெரியும். அமுதாவை காலேஜுக்கு கூப்பிடலான்னு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் அவங்க அக்கா இந்த விஷயத்த சொன்னாங்க. அமுதா இதுக்கப்புறம் காலேஜுக்கு வரமாட்டா, அவளுக்கு கல்யாணம் முடிவாயிருச்சு, இன்னும்
கயல், அமுதவள்ளியும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா? ஆமா சீனியர், அவ சம்மதிச்சனால தானே கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நீ அமுதவள்ளி கிட்ட பேசுனியா கயல்? இல்ல சீனியர், அமுதவள்ளி வீட்ல இல்ல. அந்த மாப்பிள்ளையோட அம்மா துணி எடுக்கிறதுக்காக அமுதவள்ளியும் கூட்டிட்டு போயிருக்காங்களாம். அதனால அவளை என்னால பார்க்க முடியல. கயல், எனக்கு ஒரே தடவை அமுதவள்ளிய பார்க்கணும் கயல். எப்படியாவது உன்னால ஏற்பாடு பண்ண முடியுமா? ஐயோ, என்ன சீனியர் நீங்க? 2 நாள்ல கல்யாணம்ங்கறாங்க. எப்படி அவளை வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வர முடியும்? ப்ளீஸ் கயல், எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணு. சரி சீனியர், நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். அமுதா, உனக்கு நாளைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். உண்மையாவே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? ஆமா. பொய் சொல்லாத அமுதா. உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்ன விரும்பல? இல்ல. அமுதா, இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் கண்ணுல இருந்து வர்ற கண்ணீர் சொல்லுது உன் மனசுல நான் இருக்கேன்னு. இங்க பாருங்க, என் மனசுல யாரும் இல்ல. இந்த கல்யாணத்தை நான் விருப்பப்பட்டு தான் பண்ணிக்கிறேன். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. என் மேல உங்களுக்கு ஏதாவது தப்பான எண்ணம் இருந்தா அதை இன்னையோட மறந்துருங்க. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க ப்ளீஸ். அமுதா, அமுதா. கனவுகளில் வாழ்ந்து விட்டேன் இறுதி வரை, கண்களிலே தூவி விட்டாய் மண் துகளை. இந்த சோகம் எங்கு சுகமானது, அது வரமாக நீ தந்தது. நீ மறந்தாலுமே உன் காதல் மட்டும் என் துணையாக வருகின்றது. அமுதா, இதை இப்ப கேக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இருந்தாலும் என்னால இதை கேட்காம இருக்க முடியல. உண்மையாவே உனக்கு சீனியரை பிடிக்கலையா அமுதா? இங்க பாரு கயல், என் அக்காவும் மாமாவும் எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க என்னைக்குமே அவங்க வாழ்க்கைக்கு அவங்க சந்தோஷத்துக்குன்னு யோசிச்சதே கிடையாது. அவங்க எப்பவுமே எனக்காக என் சந்தோஷத்துக்காகன்னு மட்டும்தான் யோசிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா மாத்துறதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு தான் இது. இத்தனை நாள் எனக்காக கஷ்டப்பட்டவங்க இதுக்கப்புறமாவது சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கயல். எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுவியா கயல்? சொல்லமுதா. சக்தி உண்மையாவே ரொம்ப நல்லவர் தான். அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல கயல். நீதான் அவருக்கு என் நிலைமைய சொல்லி புரிய வைக்கணும். மடி, என்ன இன்னும் அலங்காரம் முடியலையா? அக்கா தான் முடிஞ்சதுக்கா. சரி சரிம்மா, சீக்கிரமா வாங்க, அங்க முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. சரிங்கக்கா. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள், வாழ்வது துயரமில்லை. ஓஜாவின் கண்ணீர் தானே அத்தராய் வாசம் கொள்ளும். கண்ணோடு பொறுமை காத்தால் காலம் பதில் சொல்.